வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிறிஸ்டோபர் நோலனுடைய தி ஒடிசி மூவியோட தமிழ் வெர்ஷனை நமக்கு தியேட்டரில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் உண்மையிலேயே பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை ஒரு எபிக் கலந்த ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ஃபேண்டசி மூவியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ட்ரோஜன் போரை முடித்து விட்டு தன்னுடைய நாட்டான எத்துக்காக்கு கிளம்பி வர நம்ம ஒடிசிஸ் வழி தவறி திசை மாறி வேறு எங்கெங்கேயோ வித்தியாசமான ஐலாண்ட்க்கெலாம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸில் அவர் எப்படி சமாளித்தார் அப்படின்றதையும், கூட வந்த போர் வீரர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும், கடைசியில் ஒடிசிஸ் அவருடைய சொந்த நாட்டை திரும்பி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஸ்லோ பேஸ்டு மூவின்ற மாதிரி தான் நமக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆகும். ஆனால் எங்கேயுமே நமக்கு பெருசாக லேக் அடிக்கல. நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் ஒடிசிஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கிற நம்ம மேட் டாமன், அவரோட ஆக்டிங் வேறு லெவலாக இருந்துச்சு. அவரோட ஃபேன் ஆகிட்டேன் இந்த படம் பார்த்த பிறகு. அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாப்புல. அண்ட் டாமோட ஆக்டிங்குமே ஓரளவுக்கு நல்லாவும் இருந்தது. அண்ட் அந்த அளவுக்கு டாமோனுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைனாலும், ஆனால் டாமோட வர போர்ஷன்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன பையன் அப்படின்ற கேரக்டர்லேயே அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பெரிய மாவீரனாக காட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. ஜெண்டையா கேரக்டருமே ப்ளேஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அண்டு ஹனி ஹாத்தவே அவங்களோட போர்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாகவும் இருந்தது. இதோட மெயினான ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி இருக்குன்னா, ஒடிசிஸ் டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸ்க்கு போவார். அங்கேருந்து உணவுக்காக போவாப்புல. அங்கே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மித்திக்கல் கிரியேச்சரை சந்திப்பார். ஒன்று நல்லா ஜெய்ஜா நிசமில் இருக்க ஒரு பர்சன் குகைக்குள்ளே பார்ப்பார். அப்புறம் இன்னொரு தீவில் போய் பார்த்தா ஒரு பொம்பளை எல்லாத்தையும் பண்ணியாக மாற்றி விட்டுட்ருக்கோம் ஃபேண்டசி வச்சு. அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு இன்னும் ஆர்வத்தை தோண்டுது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வாவ் வேறு இருந்துச்சு. அந்த ஒடிசிஸ் அப்படியே அவங்களோட நாட்டுக்கு திரும்பி வரப்போ அப்போ வரக்கூடிய அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்குது பாருங்கள். டாமுடன் வர சீன்ஸ் எல்லாம் அப்படியே கண் கலங்குற சீனாக இருக்கட்டும், அந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அப்படியே செம கூஸ் பம்ப் இருந்துச்சு. தியேட்டரில் அப்படி விசில் சத்தம் வேறு லெவல் வெறித்தனமாக இருந்தது. இருக்கிற இதிலேயே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. படத்தோட மற்ற ரன் டைம் அரௌண்ட் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும். ஆனால் இந்த படம் ஐமேக்ஸில் பார்க்குறதே தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஐமேக்ஸ் அந்த அளவுக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால் இந்த படத்தை நம்ம நார்மல் தியேட்டர் விஷயம் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கோட பாருங்கள். இந்த படம் தமிழ்லேயும் நல்லா இருந்துச்சு. இங்கிலீஷும் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்கறது நல்லா தான் இருக்கும். ஆனால் தமிழ் டப்பிங்கில் எனக்கு பார்த்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் கூட இந்த படத்தை தமிழ் விஷயம் மாதிரி மொக்கையாக பண்ணியிருப்பாங்களோ, அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ கன்னட தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 4.5 கொடுக்கலாம்.